வணக்கம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆய்வு என்ன கேள்வி சம்பந்தப்பட்டதுன்னா, இரண்டாம் திருமண அமைப்பு இப்பொழுது ஏன், அது என்ன இப்பொழுது அப்படிங்கிறதுக்கான விடையை இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த ஜாதகர் அவருடைய ஏஎல்பி துலாம்ல இருந்தப்போ அவருக்கு மனைவியோட ஒத்து போகல. இவருக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ முதல்ல துலாம்ல இருந்தது. அப்போ அவருக்கு அதோட அதிபதி சுக்கிர பகவான் அங்கேயே இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனா அவருடைய 7ஆம் பாவம் பார்க்கணும், ஏன்னா மனைவியோடு தான் பிரச்சனை. அப்ப 7ஆம் பாவம், இங்க இருந்து 7ஆம் பாவம் 3, 4, 5, 6, 7. இப்ப 7ஆம் பாவத்துடைய அதிபதி, மேஷத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் மேஷத்துக்கு 12ல இருக்காங்க, 7க்கு 12ல இருக்காங்க. இப்ப 12ல இருக்கிறதுனால ஜாதகருக்கு அவர் எப்படி இருக்காங்க, ஜாதகர் இங்க இருக்காங்க, ஜாதகருக்கு அவர் 6ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த அமைப்பு 6, 12 அமைப்பு வருது பாருங்க. அதனால ஜாதகரை விட்டு மனைவி விலகி இருக்காங்க, ஏதோ பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. ஆனா இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு 2ஆம் திருமண அமைப்புங்கிறது வரல. ஆனா அதே இப்ப இந்த விசாகம் 3ஆம் பாதம் முடிஞ்சுட்டு அடுத்து இங்க வரப்போ, இந்த இடத்துல அமைப்பு வரப்போ உடனடியா இப்ப இவருக்கு 2ஆம் திருமணத்திற்கான அமைப்பு வந்திருக்கு. இப்ப இது ஏன் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு. இப்போ இங்க பாக்குறப்போ இந்த லக்னத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விருச்சிக லக்னத்துடைய அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிகத்துக்கு 5ல போய் உட்கார்ந்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5. திரும்பவும் சொல்றேன், நான் என்றது உங்களோட புரிதலுக்காக எண்ணி சொல்றேன். ஸோ அப்போ 5ல இங்க மீனத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காங்க, நல்லா இருக்காங்க. இப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம் பார்க்கணும்ல, இங்க எப்படி பார்த்தோம், நம்ம 7ஆம் பாவம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நம்ம 7ஆம் பாவம் பார்க்கணும் தானே. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இங்க இருந்து 7ஆம் பாவம் 5, 6, 7. இந்த 7ஆம் பாவ அதிபதி யாரு, சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காங்க, இந்த விருச்சிகத்திற்கு 12ல போய் உட்கார்ந்துட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லக்னத்துடைய 7ஆம் பாவம் சுக்கிர பகவான், அவர் விருச்சிகத்துக்கு 12ல இருக்காங்க. அப்ப என்ன அமைப்பு ஆகுது, அப்ப இங்க அகைன் பாருங்க, இங்க எப்படி திருப்பி ரிப்ளிகேட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இந்த லக்னத்தோட அதிபதி செவ்வாய் 5ல இருக்காங்க, இங்க இவங்க போயிட்டு மனைவி போயிட்டு 12ல போய் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு சாதகமா இல்லை, சரிங்களா. 6, 8 அமைப்பு வருது. இங்க இருந்து இங்க எண்ணி பாருங்க, 6ஆம் பாவமா இங்க வருது செவ்வாய், இங்க இருந்து எண்ணி பார்த்தா 8ஆம் பாவமா இந்த சுக்கிர பகவான் வராங்க. அப்ப 6, 8 அமைப்பு வருது. அப்ப இங்கேயும் திரும்பவும் பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஜாதகருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுது. ஆனா இங்க நடக்காத அந்த 2ஆம் திருமணம் அமைப்பு இங்க ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல லக்னம் வரப்ப இங்கேயே அந்த அமைப்பு வந்தது, அதுதான் நம்ம ஆய்வு. இப்ப அதற்கான பதில இப்ப பார்க்க போறோம். இப்ப அதற்கான பதில பாக்குறப்போ இங்க பாருங்க, இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிற குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துடைய அதிபதி யாரு, குரு பகவான். அவங்க எங்க இருக்காங்க, அவங்க இங்க, அதாவது 2க்கு 3, 1, 2, 3, 4, 5, 6ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அதாவது 7க்கு 7, 2ஆம் பாவத்துடைய அதிபதி 7ல போய் உட்கார்ந்துருக்காங்க குரு பகவான், சரிங்களா. அவர் யாரு, 2ஆம் பாவத்தோட அதிபதி. அவருடைய பார்வை என்னென்ன, குரு பகவானோட பார்வை என்ன, 5, 9, அப்புறம் 7. இதுதான் அவருடைய பார்வை, 5, 7, 9. இப்ப குரு பகவான் பார்வையை பாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த குரு பகவான் பார்வை 5ஆம் வீட்டு பார்வை, 1, 2, 3, 4, 5, 5ஆம் வீட்டுல பார்க்கிறாங்க. ஓகேங்களா, சரி. அதே போல 6, 7ஆம் வீடு. இப்ப இங்க பாருங்க, குரு பகவான் இங்க 7ஆம் வீட்டையும் பார்க்கிறாங்க. இங்க 5ஆம் வீடு, இது 7ஆம் வீடு. ஓகே, அதனால என்னங்க மேடம் இங்க பார்த்தா என்னன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது இந்த ஏஎல்பிக்கு எத்தனாவது வீடா இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு இது 11ஆம் வீடா இருக்கு. அப்ப குரு பகவான் ஜாதகருடைய 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் திருமணம் அமைப்பு கொடுக்கக்கூடிய வீட்டை தனது பார்வையால் பார்க்கிறார், அது ஒரு காரணம். அதே போல இங்க ஜாதகரையும் பார்க்கிறாங்க. அதனால ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் அப்படிங்கிற எண்ணம் இந்த இடத்துக்கு லக்னம் மாறுறப்ப வந்திருக்கு. அப்போ பாருங்க, ஏஎல்பியில நம்ம எவ்வளவு துல்லியமா அந்த லக்ன புள்ளி மாறுறப்ப எப்படி மனம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமா சொல்ல முடியுது. இந்த மாதிரி இவ்வளவு துல்லிய தன்மை இருக்கிற இந்த முறையை எனக்கு கற்பித்த
எனது குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய குரு திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.